ஹிமாச்சல் பிரதேசத்தின் மஜ்ராவில் பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், நீங்க தொடரலாம். ஹிமாச்சல பிரதேசத்தின் மஜ்ராவில் பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விமானப்படை தளத்தை குறிவைத்து தாக்க முயன்ற ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆளில்லா விமானம் பாகங்கள் மஜ்ரா பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆளில்லா விமானத்தின் பாகங்கள் மஜ்ரா பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஹிமாச்சல் பிரதேசத்தின் மஜ்ராவில் பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விமானப்படை தளத்தை குறிவைத்து தாக்க முயன்ற ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆளில்லா விமானத்தின் பாகங்கள் மஜ்ரா பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆளில்லா விமானத்தின் பாகங்கள் மஜ்ரா பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. விமானப்படை தளத்தை குறிவைத்து தாக்க முயன்ற ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களுக்கு தகவல்களை சொல்லுங்க. அடுத்தடுத்து இந்தியாவை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு ட்ரோனையும் சுட்டு வீழ்த்தி கொண்டே இருக்கின்றோம். விமானப்படை தளத்தை நோக்கி பாகிஸ்தான் அனுப்பியிருந்த மற்றும் ஒரு இந்த ஆளில்லா ட்ரோன் தற்பொழுது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. முழுவதுமாக வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டு விழுந்தவுடன் ஒரு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை படைத்த ட்ரோன்களை பாகிஸ்தான் அனுப்பி கொண்டே இருக்கின்றன. அந்த ட்ரோன்கள் ஒவ்வொன்றையும் நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் ஒரு ட்ரோன் சற்று முன்பாக விமானப்படை தளத்தை தாக்கக்கூடிய நோக்கத்தோடு உள்ளே வந்தது. அதை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே பாகிஸ்தானிடமிருந்து ட்ரோன்கள் மட்டுமில்லை, ஏவுகணைகளும் வர தொடங்கி இருக்கின்றன. எனவே அவற்றை உடனுக்குடன் தாக்கி அழிப்பதற்கான பணிகளை இந்திய ராணுவம் தீவிரப்படுத்தி இருக்கின்றது. பஞ்சாப் உட்பட நாட்டின் பல்வேறு எல்லைகளை நோக்கியும் அந்த எல்லைகளை கடந்து டெல்லிக்கு செல்லக்கூடிய வகையிலே ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான ஒரு துணிச்சலை பாகிஸ்தான் தற்பொழுது எடுத்திருக்கின்றது. பத்தா என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிட்டத்தட்ட 8 நகரங்களை நோக்கி வீசப்பட்டிருக்கின்றது. அவை அனைத்தும் இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. பதா என்பது ஒரு நவீன பாகிஸ்தானிய ஏவுகணை. அந்த ஏவுகணையை பயன்படுத்தியதன் மூலமாக இந்தியாவும் வலிமை வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு பாகிஸ்தானால் தற்பொழுது அதுபோன்ற நிலையை பாகிஸ்தான் உருவாக்கி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.